யோகா வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தினமுமே சாப்பிடுறோம், ஆனா உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கா? படிச்சுட்டு இருக்கும் போதே தூக்கம் வருதா? இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா ஃபேஸ் வந்து க்ளோ இல்லாம ரொம்ப டல்லா இருக்கும் எப்பவுமே. இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாதுங்க. நமக்கு பிளட்டோட பவர் நம்ம உடம்புல குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல தான் நமக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படும். சோ இன்னைக்கு பதிவுல இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம், பண்டைய வழிமுறைகள்ல என்ன ஃபாலோ பண்ணாங்க, சூப்பரான முத்ரா பண்றது மூலியமா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் அனீமியா? ஹீமோகுளோபின் வந்து குறைஞ்சு போறது தான் நம்ம அனீமியா அப்படின்னு சொல்றோம். ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை வந்து உடம்பு முழுக்க எடுத்துட்டு போகுங்க. சப்போஸ் அது குறைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே குறைஞ்சு போயிடும். ஸோ அப்படி குறைஞ்சு போற பட்சத்துல நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கிறது, படிச்சுட்டு இருக்கும் போதே தூக்கம் வருது, அதே மாதிரி முகம் வந்து எப்பவுமே க்ளோவா இல்லாம ரொம்பவே டல்லா இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். அயன் டெஃபிஷியன்சி ஏன் ஏற்படுது அப்படின்னு பாக்கலாங்களா? நம்ம வந்து அயன் சார்ந்த உணவுகள் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறது, இல்ல எடுத்துக்காமையே இருக்கிறது. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் அதிகமா எடுத்துக்கிறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அயன் டெஃபிஷியன்சி ஏற்படுதுங்க. அயன் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் தெரியுங்களா? ஆக்சிஜனோட அளவு வந்துட்டு குறைஞ்சு போயிடுங்க. சோர்வு, மயக்கம், தலை சுற்றல், அதே மாதிரி மூச்சு வந்து ரொம்ப வேகமா வாங்குங்க. நகம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப வெள்ளையான இடத்துல காணப்படும். நம்மளோட ஃபேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து டல்லா இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடம்புல அயன் டெஃபிஷியன்சி குறைவா இருக்குங்க. அயன் பிளஸ் புரோட்டீன் தான் ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணுதுங்க. அதனாலதான் நம்ம உடம்புக்கு அயன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 இது எல்லாமே பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால இது சார்ந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது மூலியமா நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு பிளட்டோட எண்ணிக்கை குறையாம இருக்கும். நான் மேல சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12, அயன்ஸ் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஏன் தேவை அப்படின்னா இந்த மூணுமே இணைந்து ஒன்னா செயல்பட்டா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். ரத்தமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்குமே போகுங்க. இந்த அயன் ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனை வந்துட்டு கேரியர் பண்றதுக்கு தேவைப்படுதுங்க. ஃபோலிக் ஆசிட் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய நியூ பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவைப்படுது. அண்ட் இந்த விட்டமின் B12 அப்படிங்கிறது நரம்பு மற்றும் மூளையோட செயலை வந்து சிறப்பா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது மூன்றும் சேர்ந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் வரைக்கும் நமக்கு சூப்பரா இருக்கும். பண்டைய வழிமுறைகள்ல பிளட் செல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க தெரியுங்களா? பீட்ரூட் ஜூஸ், பனை வெல்லம் எடுத்துக்கிட்டாங்க. கீரைகள்ல பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை, சிறுகீரை அதிகமா எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் வெந்தயம், இந்த ஃபுட்ல எல்லாமே அயன் ரிச் வந்து அதிகமா இருக்கனால சோ இதை நீங்க இன்டேக்கா எடுத்துக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான ஹோம் ரெமெடி ஒன்று சொல்றேங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மூணையுமே காலையில வந்து நீங்க ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து டெய்லியுமே குடிச்சிட்டு வரது மூலியமா ரத்த ஓட்டம் வந்து அதிகமா மேம்படும். வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு முத்ரா பண்றது மூலியமா ரத்த ஓட்டத்தை எப்படி அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த முத்ராவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபான முத்ரா. இதை வந்து நீங்க 2 கையிலுமே பண்ணணுங்க. நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஆள்காட்டி விரலை மடிச்சு இந்த தம் ஃபிங்கர் கிட்ட வச்சுக்கோங்க. தென் நம்மளுடைய தம் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், அதாவது கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல், இந்த 3 விரல்களையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சுண்டு விரல் நேரா இருக்கணும். இந்த அபான முத்ராவை டெய்லியுமே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்றது மூலியமா ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது மேம்படுங்க. ஹார்ட் வந்து நல்லா நமக்கு துடிக்கிறதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் நம்ம உடம்பு ஃபுல்லா டாப் டு பாட்டம் வரைக்கும் ஈவனா வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்குமே இந்த அபான முத்ரா அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான முத்ராங்க. நம்ம என்னதான் வந்து இயற்கை முறைகள்ல இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இந்த அயன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குறைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதனாலதான் நமக்கு பிளட்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அளவு வந்து குறைஞ்சு போகுதுங்க. ஆனா இதை சீராக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிலைட் அயன் ஃபோலிக். இந்த நியூட்ரிலைட் அயன் ஃபோலிக்ல பார்த்தோம் அப்படின்னா 100% பிளான்ட் பேஸ்ட் தாங்க. அண்ட் இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அயன், விட்டமின் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே வந்து கலந்து தான் தயாரிச்சிருக்காங்க. இதுல எந்த விதமான ஆர்டிஃபிஷியலும் கிடையாது, எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கையான பொருட்கள் தான். இது வந்து மருந்து கிடையாதுங்க, டெய்லி பிளட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்டரி அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும், நல்ல கான்சென்ட்ரேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.
உமன்ஸோட ஹெல்த்தை வந்து சப்போர்ட் பண்றதுக்குமே இந்த நியூட்ரிலைட் அயன் ஃபோலிக் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த நியூட்ரிலைட் அயன் ஃபோலிக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 9940040764 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்மளுடைய யோகம் வெல்னஸ் டீம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.